தாயின் வருமானத்தை காரணம் காட்டி தந்தை தனது பொறுப்பை குறைத்து கொள்ள முடியுமா? உச்சநீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமண பந்தம் பெரும்பாலும் பொய்த்து போன நிலையில் கணவனை விட்டு பிரிந்து வாழும் பெண்கள் மற்றும் அவர்களை சார்ந்து வாழும் குழந்தைகளின் எண்ணிக்கை மிகுந்தே காணப்படுகிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்குகளின் எண்ணிக்கைக்கும் குறைபாடில்லை. இந்நிலையில் மனைவி வருமானம் ஈட்டுகிறார் என்பதை காரணம் காட்டி ஒரு கணவர் தனது குழந்தைகள் பராமரிப்பிற்கான செலவுகளை குறைத்து வழங்க முடியுமா என்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கின் சாரம்: மனமுறிவு ஏற்பட்ட தம்பதியினரில் தாயிடம் வளரும் குழந்தைகளுக்கான பராமரிப்பு செலவுகளை தந்தை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை வழங்கி வந்த அந்த நபர் உயர்நீதிமன்றத்தில் அக்குழந்தைகளின் தாய் வருமானம் ஈட்டுபவராக உள்ளார். அந்த வருமானம் அக்குழந்தைகளின் பராமரிப்பு செலவு தொகைக்கு போதுமானது. இந்நிலையில் எனக்கு பராமரிப்பு செலவிற்கென வழங்கப்பட்டுள்ள உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையில் பாதியையே வழங்க முடியும் என உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். இம்மனுவை ஏற்று உயர்நீதிமன்றமும் அவரது பராமரிப்பு செலவு தொகையை பாதியாக வழங்க உத்தரவிட்டது. இந்நிலையில் அவரது மனைவி இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் மனைவி வருமானம் ஈட்டுகிறார் என்பதை காரணம் காட்டி கணவன் தனது குழந்தைகளுக்கு வழங்கும் பராமரிப்பு செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது என உத்தரவிட்டுள்ளனர். சட்டம் அறிவோம், சமாதானம் காப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.